வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இவருக்கு என்ன சம்பளம் வருது? இவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? இத வச்சு தானே வாழ்வாதாரத்த தீர்மானிக்கணும். இப்போ ஒரு 50,00,000 சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் வேற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருப்பாரு. ஒரு 50,000 சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் வேற மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல இருப்பாரு. ஸோ இவரோட சொத்து விவரங்கள், இவரோட வருமான விவரங்கள், இவரோட செலவு விவரங்கள பார்த்துட்டு இந்த மெயின்டனன்ஸ்ல ஆர்டர் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் கொண்டு வந்தாங்க. அசட்னா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நீங்க உங்களோட சொத்து விவரம் கணக்கெல்லாம் குடுக்கணும். ஐய்யய்யோ! மேடம் என் பேர்ல ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்கே! நான் இப்ப என்ன பண்ணலாம்? இத கேட்டா அவளுக்கு பாதி குடுத்துருவாங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 3 ஏக்கர் நிலத்த வந்து எங்க அம்மா பேர்ல மாத்தி வச்சுடுறேன். இல்ல என் தம்பி பேர்ல மாத்தி வச்சுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல மாத்தி வச்சுடுறேன் அப்படின்னு எல்லாம் அவங்க கேட்பாங்க. நெறைய பேர் இன்னும் ஒரு விசித்திரமான விஷயங்கள நான் பார்க்குறது என்னன்னா, வேலைய விட்டுடுறேங்கிறாங்க. நான் வேலைக்கு போறேன். நான் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறேன். இந்த ரூ. 1,00,000 நான் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ்ல கணக்கு காட்டணும்ல. அப்ப இத கணக்கு காட்டுனா அவளுக்கு காசு குடுக்க சொல்லுவாங்க. அப்ப நான் வேலைய விட்டுடுறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலைய விட்டுடுறாரு. வீட்ல இருக்காரு. அவர் எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காரு. இந்த அம்மா போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை. 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. இவங்க சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. இவரு ஒரு பெரிய கேப் எடுத்துருவாரு. இப்ப இவருக்கு வருமானத்துக்கு வழி இருக்காது. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் மேம் இணைஞ்சிருக்காங்க. ஒரு முக்கியமான தகவல், அதாவது குடும்ப வழக்குகள் நிறைய அவங்க பார்த்துட்டு வராங்க. இன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்டில் புதுசாக நிறைய சட்டங்கள் வருது. நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியான அப்டேஷன் கண்டினியூ அவங்க கொடுத்துட்டு வராங்க. முதல்ல தேங்க்யூ மேம் அதற்கு. வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ. ஃபேமிலி ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை வழக்கு போயிட்டுருக்கு எப்படி அதை முடிக்கணும்னு தெரியலன்னு இந்த மாதிரி எல்லாருக்குமே உங்களுடைய பதிவுகள் வந்து மனசில் ஒரு நிறைய மாற்றங்கள் கொண்டு வருதுன்னு தான் நான், ஏன்னா நாங்கள் கமெண்ட்ஸில் பார்த்த வரைக்கும் என்னென்னா, அதை ஒரு டிபேட்டாக எடுத்தாலும் நீங்கள் சொல்கிற நிறைய விஷயம் யோசிக்க வைக்குது. நம்ம இந்த டைவர்ஸ் நமக்கு தேவையா, அப்படியே போயிட்டாங்கன்னாலும் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ புதுசாக வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டில் ஒரு புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அலிமனிங்கிற விஷயம் பேசும் பொழுது ஆண் பெண் இருவருமே வந்து அவங்களுடைய சொத்துக்கள் விவரத்தை சப்மிட் பண்ணணும். இதை பற்றி ஒரு விளக்கம். ஆக்சுவலி இது சட்டம் கிடையாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து வந்த ஒரு விஷயம். அதாவது இப்ப அலிமனி கேட்குறாங்க. நெறைய டிபேட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு காலகட்டத்தில. என்னன்னா, அவளும் தானே சம்பாதிக்கிறா. அவளுக்கும் சொத்து இருக்கு. அவ நல்ல பெரிய இடத்துல இருந்து வந்த பொண்ணு. அவ ஏன் என்கிட்ட இருந்து மெயின்டனன்ஸ் கேட்கிறா? என்கிட்ட இருந்து ஏன் அலிமனி கேட்கிறா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபாரின்ல கண்ட்ரீஸ்லலாம் அங்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஹஸ்பண்ட் குடுக்கணும்னு. எல்லாமே ஒரு காமன் போல்ல தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு விஷயம் வரும்போது, ஆமா படிச்ச ஒரு பெண்ணா இருக்காங்க. இப்ப அவங்களும் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, இவர்கிட்ட இருந்து கேட்கலாமா அப்படிங்கிற போது தான், இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து குடுத்த விஷயம் தான். 2 பேருமே அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ கோர்ட்ல குடுக்கணும். அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ்னா என்னன்னா, ஒரு கணவர் வந்து அவருக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, அவரோட செலவு விபரங்கள் என்னென்ன, அவருக்கு வரக்கூடிய வருமானங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையும் அவர் வந்து கோர்ட்ல குடுக்கணும். அதே மாரி ஒரு பெண் இருந்தா, அவங்களும் அவங்க பேர்ல என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, அவங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் என்னென்ன, அவங்களுக்கு என்னென்ன வருமானங்கள் வருது அப்படிங்கிற விஷயத்த வந்து கோர்ட்ல குடுக்கணும். ஸோ கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, மெயின்டனன்ஸ் கேட்கும்போது, இப்போ ஒரு மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான விஷயம். அதுதான் மெயின்டனன்ஸ். ஆனா, இப்ப நம்ப என்ன கேட்கிறோம்னா, குத்துமதிப்பா போட்டு விடுவாங்க. எனக்கு ஒரு 50,000 குடுங்க, எனக்கு ஒரு 1,00,000 குடுங்க, எனக்கு ஒரு 2,00,000 குடுங்க அப்படின்னு போட்டு விடுவாங்க. அவரோட சம்பளம் என்னன்னே பார்க்காம கோர்ட்டு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இவங்க ஒரு 50,000 கேட்டாங்கன்னா, ஓகே ஒரு 25,000 போட முடியுமா? 30,000 போட முடியுமான்னு போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப எப்படி நெனைக்கிறாங்க அப்படின்னா, வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இவருக்கு என்ன சம்பளம் வருது? இவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? இத வச்சு தானே வாழ்வாதாரத்த தீர்மானிக்கணும். இப்போ ஒரு 50,00,000 சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் வேற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருப்பாரு. ஒரு 50,000 சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் வேற மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல இருப்பாரு. ஸோ இவரோட சொத்து விபரங்கள், இவரோட வருமான விவரங்கள், இவரோட செலவு விவரங்கள பார்த்துட்டு இந்த மெயின்டனன்ஸ்ல ஆர்டர் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ்ல அவங்க எப்படி குடுப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சொத்து இருந்தது அப்படின்னா, அந்த சொத்துல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் என்ன? இப்போ ஒரு ரெண்டல் ஹவுஸ் இருக்கு. அவங்களுக்கு ரென்ட்டுக்கு விட்டு ரெண்டல் இன்கம் வருது அப்படின்னா, அது அவங்களோட
இன்கம்மா கணக்கெடுப்பாங்க. இல்ல அவங்க வந்து ஒரு நகைய அடகு வச்சுட்டாங்க அப்படின்னா, அது லயபிலிட்டீஸ். அதுக்கு அவங்க வட்டி கட்டிட்டு இருப்பாங்க. இல்ல கடன் வாங்கியிருக்காங்க, இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது அவங்களோட லயபிலிட்டீஸ். இதெல்லாம் அவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மாச செலவு கணக்கு என்ன அப்படின்னு அவங்க போடுவாங்க. அதுல வந்து 2 பேருமே குடுத்துக்கணும். இப்போ வந்து ஹஸ்பண்ட் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் குடுக்கும்போது, ஒய்ஃபோட ஸ்டேட்டஸ் என்னன்னு அவரே குடுத்துருவாரு. இப்போ ஒரு சினிமால கூட புதுசா ஒரு விஷயம் பண்ணி காமிச்சாங்க. அதாவது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போதே, அவங்க பேர்ல என்ன அசெட்ஸ் இருக்கோ, அத நம்ம வந்து வேற இடத்துக்கு மாத்திட்டு, இந்த கேஸ் முடிச்ச உடனே திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ தட் 2 பேரும் வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் சீட்டிங் மாதிரி தானே! இத நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? இல்ல இது கோர்ட்ல இந்த ஆக்சுவலி மாரி என்கிட்ட வர கேஸஸ். கிளையண்ட்ஸே கேட்பாங்க. ம். என்கிட்ட வரும்போதே இந்த மாரி மெயின்டனன்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் குடுக்கணும் அப்டின்ன உடனே, மேடம் அசெட்னா அப்டின்னு கேட்பாங்க. இல்ல நீங்க உங்களோட சொத்து விவரம் கணக்கெல்லாம் குடுக்கணும். ஐய்யய்யோ! மேடம் என் பேர்ல ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்கே! நான் இப்ப என்ன பண்ணலாம்? இத கேட்டா அவளுக்கு பாதி குடுத்துருவாங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 3 ஏக்கர் நிலத்த வந்து எங்க அம்மா பேர்ல மாத்தி வச்சுடுறேன். இல்ல என் தம்பி பேர்ல மாத்தி வச்சுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல மாத்தி வச்சுடுறேன் அப்டின்னெல்லாம் அவங்க கேட்பாங்க. இது வந்து சொத்து கணக்கு குடுக்கறதுனால, சொத்த பாதியா அவங்களுக்கு எழுதி குடுங்கன்றதுக்காக கிடையாது. கேஸ் அங்க நடக்கிறது வந்து மெயின்டனன்ஸ் கேஸ். மெயின்டனன்ஸ் கேஸ்ல அவளோட தேவை என்ன இருக்கு? அத உங்களால குடுக்க முடியுமா? முடியாதான்னு பார்க்கறதுக்கான வழக்கு. பட் சொத்து விவரங்கள் இருக்கும்போது, உங்களோட வருமானங்கள கணக்குல எடுக்கணுங்கிறதுக்காக தான். ஒரு ரென்டல் இன்கம் வருது, ஒரு அக்ரிகல்ச்சுரல் இன்கம் வருதுன்னு. பட் நெறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் குடுக்கணுங்கிறதுக்காகவே, முன்னாடியே ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் வேற யார் பேர்லயாவது மாத்திட்டு போயிடுவாங்க. மாத்திட்டு உள்ளார குடுத்துட்டா, என்கிட்ட எதுவுமே இல்ல. நெறைய பேர் இன்னும் ஒரு விசித்திரமான விஷயங்கள நான் பார்க்குறது என்னன்னா, வேலைய விட்டுடுறேங்கிறாங்க. நான் வேலைக்கு போறேன். நான் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறேன். இந்த ரூ. 1,00,000 நான் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ்ல கணக்கு காட்டணும்ல. அப்ப இத கணக்கு காட்டுனா அவளுக்கு காசு குடுக்க சொல்லுவாங்க. அப்ப நான் வேலைய விட்டுடுறேன். உனக்கான வாழ்வாதாரமே அந்த சம்பளம் தான். அதையும் விட்டுட்டு, நீ என்ன பண்ணுவ? அப்படின்றதே யோசிக்க முடியல. அப்ப இவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவளுக்கு குடுக்க கூடாதுங்கிறது தான் என் எண்ணமே ஒழிய, நான் சம்பாதிக்கணுங்கிறது என் எண்ணம் இல்ல. எப்பவுமே கோர்ட் நீங்க ரூ. 1,00,000 சம்பாதிச்சீங்கன்னா, 1,00,000த்தையும் தூக்கி ஒய்ஃப் கிட்ட குடுத்துருங்கன்னு சொல்லப் போறது கிடையாது. உங்களுக்கோட செலவுகள் இருக்கும். இப்ப நீங்க அத லிஸ்ட் பண்ணுவாங்க அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ்லயே. என்னோட சம்பளம் ரூ. 1,00,000. என் அம்மாக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு வருது. எனக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கு. என்னோட டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு. என்னோட இஎம்ஐ இவ்ளோ போது. இதெல்லாம் கழிச்சுட்டு அவரோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ, அதுல தான் அவங்களுக்கு குடுக்க சொல்லப் போறாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இதெல்லாம் கழிச்சுட்டு உங்ககிட்ட ஒரு ரூ. 40,000 இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்களோட தேவை ஒரு 20,000 தான் இருக்கு அப்படின்னா, அந்த 20,000 தான் கோர்ட் ஆர்டர் போடும். இத அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க கோர்ட்ல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சொல்லக்கூடாது. ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா, உடனே கோர்ட் என்ன பண்ணும்னு எனக்கு தெரியாது. அப்ப இவ்ளோ சொத்து இருக்கு உங்ககிட்ட. உடனே இந்த சொத்தெல்லாம் பிரிச்சு குடுத்துருவாங்களான்னா, ஒரு சொத்துல இருந்து அவங்க பிரிச்சு கேட்கணும்னா, அதுக்கு அவங்க பாகப்பிரிவினை கேஸ் தான் போடணும். மெயின்டனன்ஸ் கேஸ்ல வந்து உங்களோட சொத்தெல்லாம் எழுதி கேட்க முடியாது. பட் அவங்க பேர்ல சில சொத்து இருக்கு அப்படின்னா, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கல்யாண பீரியட்ல சொத்து வாங்குவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் போட்டு, ஒய்ஃப் கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் போட்டு, ஜாயிண்ட்டா ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குவாங்க. அது யாரை சேரும் அப்போ? இல்ல அது வந்து ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டினா, ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா தான் கன்சிடர் பண்ணணும். அது வந்து பெண்ணோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், ஆணோட ப்ராப்பர்ட்டிலயும் அது கணக்குல வரும். ஒருவேள ஆண் ஃபுல்லா காசு போட்டு ஒய்ஃப் பேர்ல வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா, அது அவங்களோட செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்டின்னா, அது செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி தான். அது அவங்களோட சொத்தா தான் எடுக்க முடியும். இப்ப இந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ்க்கு பயந்து தான் நெறைய மாற்றங்கள சொத்துல பண்றாங்க. ஆனா, ஒரு கேஸ்ல நீங்க டைவோர்ஸ் போட்டதுக்கு அப்புறமா, உங்களோட ப்ராப்பர்ட்டிய காரணமே இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த பொண்ணு இந்த ஒரு காரணமே இல்லாம மாத்தியிருக்காரு அப்டிங்கிற பட்சத்துல, ப்ரூவ் பண்ண முடியும் கோர்ட்டுக்கு அவங்க அப்டின்னா, இத பர்ப்பஸ்ஃபுல்லா இந்த பெண்ண சீட் பண்றதுக்காக நீங்க மாத்தியிருக்கீங்கன்னு கோர்ட் கண்டிப்பா கன்சிடர் பண்ணும். இது விவாகரத்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல அதுக்கப்புறம் பண்ணியிருந்தாலும் இத வந்து காரணம் இல்லாமல் எடுத்துக்க நீங்க மாட்டாங்க. ஒரு சொத்து இருக்கு. அந்த சொத்த நீங்க எந்த காரணமுமே இல்லாம நீங்க மாத்தியிருக்கீங்க. இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்க சமயத்துல மாத்தியிருக்கீங்கன்னா, அவள ஏமாத்துறதுக்காக மாத்துறதா தானே கணக்காகும். அதே மாரி தான் பெண்களுக்கும். பெண்களும் வந்து என் பேர்ல சொத்து இருக்குன்னு காட்டினா எனக்கு மெயின்டனன்ஸ் குடுக்க மாட்டாங்க. நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டா எனக்கு காசு தர மாட்டாங்க. அதனால நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப இப்போ ஒரு பெக்குலியரா ஒரு கேஸ்ல நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பொண்ணு வந்து சம்பாதிக்கிறாங்க. பட் அவங்கள வந்து மெயின்டனன்ஸ் நீங்க ம கேட்டு கேஸ் போட்டுருக்காங்க. குழந்தை ஒருத்தன் இருக்கான். எப்படினாலும் குழந்தைக்கு அப்பா மெயின்டனன்ஸ் குடுத்து தான் ஆகணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வேலை போறேன்னு சொன்னேன்னா, நான் எங்க வேலை பார்க்குறேன்னு பார்த்து அவன் வந்து என்ன பிரச்சனை பண்ணுவான். அவன் வந்து எனக்கு அந்த வேலைய கெடுத்து விட்டுருவான். இல்ல அங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவான். அதனால நம்ம இத சொல்லவே கூடாது வெளியில. நான் வேணா வேலைய விட்டு நின்னுடட்டுமா? இல்ல நான் வேலைக்கு போறேன்னு சொல்லாம இருக்க முடியுமா? அப்படின்னு. சி
எதற்காகவும் என்னன்னா, இன்னொருத்தன அழிக்கணுங்கிறதுக்காக நீங்களே அழிச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் இங்க. உங்களுக்கு வேலைக்கு போறது தான் உங்களோட பலம். அடுத்தவன நம்பித்தான் நம்ம வாழணுங்கிற ஒரு வாழ்க்கையே கிடையாது. உங்களால உங்கள பார்த்துக்க முடியும் அப்படிங்கும்போது, நீங்க உங்கள பார்த்துக்கலாம். இத தாண்டி உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு ஒரு நீடு இருக்கு அப்படிங்கும்போது தான் நீங்க அவங்கள கேட்க வேண்டியது இருக்கு. இல்ல ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்னா, குழந்தை 2 பேருக்கும் ஈக்குவலு. அப்ப குழந்தைய பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து 2 பேருக்கும் இருக்கு. அப்பதான் வந்து அப்பாவோட தேவை. அப்பா வந்து குழந்தைக்கு பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஜீவனாம்சம் அப்படிங்கிறது சட்டத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் சம்பாதிக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த தேவையுமே இல்ல. அவன்கிட்ட இருந்து எந்த நீடும் எனக்கு கிடையாது. அவன் குடுக்குற காசுல தான் நான் நாளைக்கு சாப்பிட போறேங்கிற அவசியமே எனக்கு இல்ல அப்டின்னா கூட, ஒரு மெயின்டனன்ஸ் கேட்கும்போது கோர்ட் அத கன்சிடர் பண்ணுது. நீ தான் சம்பாதிக்கிறல்ல. உன்னால உன்ன பார்த்துக்க முடியும்ல. அப்ப ஏன் உனக்கு இவன் ஜீவனாம்சம் குடுக்கணும்? அப்ப உன்னோட தேவைக்கு தான் அது. ஏன்னா அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து உங்களோட வாழ்வாதாரத்திற்கான விஷயம் தான் ஜீவனாம்சம். மாதாந்திர ஜீவனாம்சம் அப்டிங்கிறது மாதாந்திரம் உங்களுக்கு ஒரு செலவு இருக்கும் இல்லையா? அந்த செலவ உங்களால பார்க்க முடியலன்னா தான், அந்த பெட்டிஷன்ல டிராஃப்ட்லயே நீங்க போடணும். எனக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்ல. எனக்கு எந்த வகையில இருந்தும் வருமானம் வரல. ஸோ நான் என்ன பராமரிச்சுக்கிறதுக்கு, என்ன பார்த்துக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இவர் என்னோட கணவர். அதனால அவரு எனக்கு குடுக்கலாம். அவர் இங்க தான் வேலை பார்க்குறாரு. இந்த வேலைய தான் பார்க்குறாருன்னு நம்ம எழுதி தான் அதுல கேட்போம் நம்ப. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட்டா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறது மாதம்பட்டியும், ஜாய் கிறிஸ்டல்லா கேஸும். அவங்க 2 பேரும் மேரிட் கிடையாது. ஆனா, அவர் மூலமா இவங்களுக்கு குழந்தை வந்தாச்சு. அத டிஎன்ஏ மூலமா ப்ரூவ் பண்றதுக்கும் ட்ரை பண்றாங்க. ஒரு ரூ. 6,00,000 மந்த்லி மெயின்டனன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இத எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இல்ல அது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பையும் அக்செப்ட் பண்றாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழயும் நீங்க மெயின்டனன்ஸ் கேட்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டுக்குள்ளார 2 பேர் இருந்து, அங்க அவங்களுக்குள்ளார ஏதாவது வயலன்ஸ் நடந்தது அப்படின்னா, அதனால அவங்க வந்து கேட்கக்கூடிய என்ன அவங்களுக்கு நிவாரணம் கேட்கலாமோ கேட்கலாம். அப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருந்ததுன்னா, அவங்க ஜீவனாம்சம் கேட்கலாம். அவங்க வந்து ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு எனக்கு வாழ்றதுக்கு இடம் குடுங்கன்னு கேட்கலாம். அப்படி ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, அதற்கு அவங்க நிவாரணமும், காம்பன்சேஷனும் பட் அவங்க லீகலி கேட்கலாம். அவங்க அவரோட ஒய்ஃப் கிடையாது. இன்னும் அவருக்கு டைவோர்ஸ் ஆகல. லீகலி தே ஆர் நாட் கப்பிள்ஸ் அப்படிங்கும்போது இத எப்படி வந்து இல்ல அது நீங்க ஒய்ஃபா இருந்தீங்கன்னா, ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் கீழ போய் மெயின்டனன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க 125 சிஆர்பிசில ஃபைல் பண்ணலாம். இல்ல ஃபேமிலி கோட்ஸ் ஆக்ட் கீழ அவங்க ஃபைல் பண்ணலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ மெயின்டனன்ஸ் கேட்கறதுக்கு அவங்க லிவ் இன்ல இருந்தாங்கன்னு சொன்னாலே போதும். நாங்க 2 பேரும் ஒரு கூட்டுக்குள்ளார வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க போதும். ஸோ அதனால அவங்க அந்த கிரவுண்ட் கீழ அவங்க ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அவங்க நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் விமென்ல அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. அதுலருந்து கேட்கறாங்க. நீங்க இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார நடக்கிறது. அந்த இடத்துல நீங்க அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ்லாம் குடுக்கவே முடியாது. பட் ஆனா, எந்தெந்த இடத்துலலாம் நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஜீவனாம்சம் கேட்கிறீங்களோ, அங்க எல்லாமே நீங்க அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் குடுக்கணும். அது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டா கேஸா இருந்தாலும் சரி, அது வந்து ஃபேமிலி கோர்ட் கேஸஸா இருந்தாலும் சரி. அங்க நீங்க வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் குடுக்கணும். பட் இந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் குடுங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா, இந்த கணவன் மனைவிகளுக்கு நடுவுல பெரிய பிரச்சனைகள நாங்க பார்க்குறோம். இப்ப அவங்களுக்கு வந்து டைவோர்ஸ் குடுக்குறோமா இல்லையான்னு நெறைய கேஸஸ்ல நான் ரொம்ப டிப்பிக்கலா பார்த்தது எனக்கு மெயின்டனன்ஸே வேணாம். நீங்க வித்ட்ரா பண்ணிடுங்க கேஸ. ஏம்மா ஏன் வேண்டாங்கிறீங்க அப்டின்னா, இல்ல நீங்க இப்ப அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ்லாம் குடுக்க சொல்றீங்களே, நான் வேல பார்க்குற விஷயம் அவனுக்கு சொல்லணும். எனக்கு என்ன சொத்து இருக்குன்னு அவனுக்கு சொல்லணும். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம். ஸோ அப்ப எப்டின்னா, இத அனவுன்ஸ் பண்றதுக்கு பதிலா அவங்களே அத முடிக்கிறாங்க. எனக்கு வேண்டாம். எனக்கு மெயின்டனன்ஸே வேணான்னு. சொத்து விபரங்கள கோர்ட்ல குடுக்கறதுனால, சொத்த குடுத்துருங்கன்னு கோர்ட் சொல்ல போறதில்ல. ஒன்லி ஜீவனாம்சத்த குடுங்கன்னு மட்டும் தான் சொல்லப் போறாங்க. பட் இந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் வந்தது வந்து நெறைய வழக்குகள்ல நல்ல விஷயமா தான் நாங்க பார்க்குறோம். ஏன்னா ஏன்னா யாருக்கு என்ன டைவர்ஸ் இருக்கு? எல்லாம் வித்ட்ராயல். ஆமா. வித்ட்ராயல்ங்கிறத விட, ஒரு உண்மை நிலவரம் கோர்ட்டுக்கு தெரியுது அப்படிங்கிறது தான். முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு பொண்ணு வந்து கேஸ் போட்டு எனக்கு நீங்க குடுத்துருங்க பணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களும் வந்து இவரோட சம்பளம் என்னங்கிறத பார்த்துட்டு ஒரு ஆர்டர் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. 2 பேரோட வாழ்வாதாரத்த பார்ப்பாங்க. வாழ்க்கை தரத்த பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த மெயின்டனன்ஸ் வந்து ஆண்களுக்கும் உண்டு. இப்ப ஆண்கள் கூட ஃபைல் பண்ணலாம். இப்போ ஒரு ஆண் இருக்காரு. அவரு வந்து ஒரு ரூ. 10,000 தான் சம்பாதிக்கிறாரு. ஒரு பெண் வந்து ஒரு ரூ. 1,50,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, இவர் தன்ன பராமரிச்சுக்க முடியல அப்படின்னா, இவர் அந்த பெண் கிட்ட இருந்து ஏன்னா மெயின்டனன்ஸ் நெறைய கேட்கலாம். பேர் இப்ப கணவன்மார்கள் வேலைய விட்டுட்டு வீட்ல இருக்காங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு அப்புறம் ஒரு காலகட்டத்தில குழந்தைய பார்த்துக்கணும். என் ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறாங்க. நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வீட்ல இருக்கேன். அப்ப அவங்களோட ஃப்யூச்சர் இட்ஸ் அ கொஸ்டின் மார்க்.
அவங்க இவங்க கிட்ட கிளைம் பண்ணலாம். கண்டிப்பா அவங்க கிளைம் பண்ணலாம். அவங்களும் மெயின்டனன்ஸ் கேட்டு கேஸ் போடலாம். ஆனா நெறைய ஆண்கள் அத பண்றதில்ல. நெறைய ஆண்கள் அத போடுறதில்ல. இப்ப நான் அதுதான் நான் சொல்றேன். சட்டம் எப்படின்னா, அவங்களுக்கும் இருக்கும்போது அவங்க அத பிரயோகப்படுத்துறதில்ல. ஏன்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆண் வந்து ஒரு மெயின்டனன்ஸ் கேட்கிறாரு அப்படின்னா, அவர எப்படி பார்ப்பீங்க இந்த சமூகம்? ஒரு பெண் கிட்ட இருந்து என் ஒய்ஃப் கிட்ட இருந்து, "சார் நான் வேலைக்கு போல, நான் வீட்ல இருக்கேன். என் ஒய்ஃப எனக்கு காசு குடுக்க சொல்லுங்கன்னு" கேஸ் போட்டா அவர எப்படி பார்ப்பீங்க நீங்க? ஆக்சுவலி அத நம்ப அப்படி குற்றமாவே அத ரொம்ப குற்றமா பார்த்து அவங்கள போடவே விடாம ஒதுக்கி வச்சிருக்கோம்ல நம்ப. இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு வேலைய விட்டுர்றாரு. வீட்ல இருக்காரு. அவரு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த அம்மா போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை. 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. இவங்க சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. இவரு ஒரு பெரிய கேப் எடுத்துருவாரு. இப்ப இவருக்கு வருமானத்துக்கு வழி இருக்காது. அப்ப இவரு மெயின்டனன்ஸ் கேட்டாரு அப்படின்னா, ஆனா நெறைய ஆண்கள் அத போடுறதே இல்ல. சரி நீ போயிட்டியா போ! நான் வேலைய பார்க்குறேன். ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டு நான் அது சம்பாதிச்சுக்கிறேன், அவரோட ஓன் சாப்பிட்டுக்கிறேன். டெசிஷன் தானே. நான் வேலைக்கு போல, வீட்ல இருக்கேன்றது அவரோட டெசிஷன். யாரும் கம்பல் பண்ணல. அப்படிங்கும்போது எப்படி அத அப்ப கன்சிடரேஷனா எடுக்க முடியும்? பெண்களுக்கும் அதே தானே! அவங்களும் வேலைக்கு போல, நான் வீட்ல இருக்கேன்னு சொல்றது எல்லாம் அவங்களோட ஓன் டெசிஷன் தானே! இல்லையே, நெறைய ஆண்கள் சொல்றாங்களே, எனக்கு வேலைக்கு போ வேண்டாம், வீட்ல இருக்கணும், என் குழந்தைய பார்த்துக்கணும், என்னோட பேரண்ட்ஸ பார்த்துக்கணும் தானே நெறைய பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க முன்னேற்றத்த தடுத்ததே இந்த மாதிரியான வார்த்தைகள் தான். அப்ப அவங்க டிசர்விங் தானே அதுக்கு. நெறைய கேஸஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாண சமயத்துல எனக்கு வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆண் கேட்கிறாரு அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு வேலைக்கு போணுங்கிற நெனப்பு மனசுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவே அந்த கல்யாணத்த அப்பவே சொல்லிடணும். நெறைய பேர் என்னன்னா, வேலைக்கு போ வேணான்னு ஹஸ்பண்ட் சொன்ன உடனே, சரி ஓகே. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நானும் வீட்லயே இருக்கேன்னு வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு, இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு, நான் திருப்பி வேலைக்கு போவேன். நான் இப்ப வீட்லயே உட்கார்ந்துருக்கேன். என்னால முடியல. நான் அதனால வேலைக்கு போவேன். ஆனா அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு வீட்ல இருக்க மாதிரி ஒரு ஒய்ஃப் தான் வேணும்னு. அப்போ ஒரு கல்யாணம் நடக்கும்போது, இல்ல காதல் பண்ணும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. எனக்கு இந்த மாதிரி ஒரு மனைவி தான் வேணும்னு. உங்களுக்கும் இந்த மாரி ஒரு கணவன் தான் வேணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கேஸ்ல அவர் வந்து யுஎஸ்ல வேலை பார்க்குறாரு. அப்போ இவங்கள கல்யாணம் பண்றாரு இந்த ஒய்ஃப. அதுக்கப்புறம் அவர் யுஎஸ் கூட்டிட்டு போயிடுறாரு. யுஎஸ்லேருந்து திருப்பி ஒரு 1 வருஷத்துல ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்துட்டு, நான் இனிமேலுக்கு இந்தியாலயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒய்ஃப் வந்து கேஸ் போடுறாங்க. என்னால முடியாது. எனக்கு டைவர்ஸ் வேணும் இவர்கிட்டன்னு. ஏன்னா, நான் அவர் அமெரிக்கால வேலை பார்க்குறாரு. நானும் அமெரிக்கால வாழப் போறேங்கிற நம்பிக்கையில தான் இவர நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரு 1 வருஷத்துல ரிட்டர்ன் வந்து நான் இனி அமெரிக்காக்கு போலன்ட்டாரு. ஒருவேள நான் இந்தியாலயே தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த மாப்பிள்ளைய நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து எனக்கு ஃபாரின்ல இருக்க மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப அந்த பெண்ண எனக்கு ஃபாரின்ல இருக்க மாப்பிள்ளை தான் வேணும்னு நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த நம்பிக்கைய உடைக்கும்போது அவங்க டைவர்ஸ் கேட்க முடியுது. கரெக்ட்டா? அப்ப இவரும் ஒரு நம்பிக்கையோட தானே கல்யாணம் பண்றாரு. எனக்கு வேலைக்கு போகாத ஒரு பொண்ணு தான் வேணும்னு சொல்லி. அப்ப நீங்க அந்த நம்பிக்கை உடைக்கும்போது அவரும் அதுக்கு பிரச்சனை இல்ல பண்ணுவார்ல. நம்பிக்கை உடைதல்ன்றத தாண்டி அந்த பெண்ணுக்கான ஒரு முன்னேற்றம் நினைக்கலாமே. ஏன் ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஸ்டிச்சிங் நல்லா வரலாம். இல்ல ஒரு சேல்ஸ், மார்க்கெட்டிங்க்கு அவங்களுக்கு டிசர்விங்கா இருக்கலாம். ஏதாவது பிசினஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கலாம். அவங்க டேலண்ட் வெளிய தெரியும்போது, அவங்க கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அவங்களோட முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்கிறதுல என்ன தப்பு? அப்ப ஏன் முன்னேற்றத்துக்கு வந்து ஈகோ காரணமா வருது? ஆண்கள் ரெடியா இருந்தாங்கன்னா ஓகே தான். அதுல நீங்க எந்த இடத்துல ஈகோன்னு பார்க்குறோம் அப்டின்னா, நான் என்னோட எதிர்பார்ப்ப அவர் நிறைவேத்தல. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். அவர் செய்யல. அவர் செய்யலன்னா அது ஈகோ. கரெக்ட்டுங்களா? இப்படிதான் நம்ம அத பார்க்குறோம். அவர் எப்படி பார்க்குறாரு அப்டின்னா, நான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் வேணும்னு நெனச்சேன் நானு. நீ இப்ப அது மாரி நடந்துக்க மாட்டேங்கிற. அப்ப அது உன்னோட ஈகோ. நீ மாத்திக்கணும்னு நெனைக்கிற. திடீர்னு உனக்கு ஒரு விருப்பம் வருது அப்டின்னு அவர் நெனைக்கிறாரு. இது ரொம்ப சாதாரணமா ஒரு தனிப்பட்ட விஷயத்துல ஒரு பெண்ணோட தனியா பார்த்தீங்க அப்டின்னா, அவளுக்கு அவளோட முன்னேற்றத்த பார்க்கறதுக்கோ, அவளோட கரியர அவ அமைச்சுக்கிறதுக்கோ, அவ ஆசைப்பட்டத செய்யறதுக்கோ, அவளுக்கு முழுக்க முழுக்க சுதந்திரம் இருக்கு. அத அவங்க செய்யலாம். ஓகேங்களா? ஆனா, இவரு ஒரு எதிர்பார்ப்போட உங்கள பார்க்குறாருல்ல. இந்த எதிர்பார்ப்ப என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு அப்பவே நம்ம சொல்ட்டோம்னா, அவரு வேற பொண்ண பார்க்க போயிடுவாரு. இல்ல மேம். எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு இப்போ ஒரு ஃபோன் வாங்குறோம். பட்டன் ஃபோன்லேயேவா இப்ப இருக்கோம் நம்ம. ஆண்ட்ராய்ட் ஃபோன், iPhone 14, 15ன்னு நம்ம அப்டேட் ஆயிட்டே இருக்கும் பொழுது, ஒரு பெண்ணினுடைய வளர்ச்சின்னு சடனா படிக்காத பெண்ணா இருக்கலாம். டக்குன்னு அவங்க வந்து ஏதான ஒரு சாரி பிசினஸ் பண்ணலாம். இப்ப நெறைய நம்ம சோசியல் மீடியால பார்க்குறோம். இதெல்லாம் சரிங்க. அப்ப அவரு ஒத்துக்க முடியலன்னும்போது, நீங்க தான் தனியா வரணும். நான் அதுதான் அததான் நான் அதுதான் சொல்றேன். நெறைய குடும்பத்தினுடைய பிரிவுக்கே காரணம். இது ஏன் ஆண்களால ஒத்துக்க முடியலன்னு கேட்கிறேன். நான் நீங்க அது வந்து நெறைய டிபேட் ஷோக்கு சீஃப் கெஸ்ட்டா போறீங்க. அதனுடைய நடுவரா போறீங்க. நெறைய நீங்க பார்த்த பிரச்சனைகள் என்ன? ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே. இத விட்டு குடுத்து போலாமே. இது ஆண்கள் தான் நெறைய என்ன பண்றாங்க எனக்கு இந்த அப்படின்னா, ஈகோவுக்கான வார்த்தைக்கான சரியான விளக்கத்த சொல்ல முடியுமா யாராலயாவது? எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு டவுட் என்ன இருந்துட்டே விட இருக்கு. என் ஒய்ஃப் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அவங்க வெளியில நல்லா பிரபலமா தெரியிறாங்க. 4 பேர் அவங்கள புகழுறாங்க. நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த குடும்பத்த காப்பாத்துறேன்.
எனக்கு எந்த ரெக்கக்னிஷனும் இல்ல. ஆனா இன்னைக்கு அவ ஏதோ ஒரு சின்ன பிசினஸ் பண்றா. ஒரு 4 ரீல்ஸ் எடுத்து என் வீட்லயே நான் இன்னைக்கு இத சமைச்சேன்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அதுக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. அவங்க பாப்புலர் ஆகுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு அவங்க வேலிட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அந்த இன்கம் வரும். இது பிரச்சனையா மாறுது. இல்ல இங்க தான் ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, அவர் அதுக்கு முன்னாடி பார்த்த முகத்துக்கும் இந்த ஈகோ வந்து ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வளருறா அப்படின்னு சொல்லி அவர தடுக்க ஒரு ஆண் முயற்சி பண்றாரு அப்படின்னா, அது கண்டிப்பா அபியூஸ். ம். இல்ல அவளுக்கு அந்த டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்ட நீ வெளியில காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு அப்படின்னா, அது கண்டிப்பா அபியூஸ். இல்ல இவ வந்து வேலைக்கு போயிட்டு இருந்த பொண்ணு தான். நான் போகக்கூடாதுன்னு இப்ப நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னா, அது அபியூஸ். அந்த பொண்ணுக்கு ஒரு திறமை இருந்து அவ காட்டி அவ சோபிக்கும்போது, "இல்ல, இல்ல இதனால நீ ரொம்ப பிரபலமாகுற. நீ நிறுத்திக்கோ" அப்படின்னு சொல்றது அபியூஸ். இதெல்லாம் கண்டிப்பா விஷயம். ஆனா, இது எதுவுமே என்னோட கேட்டகரில என் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்க்குள்ள இல்ல. என்னோட விருப்பத்துக்குள்ளார இது இல்ல அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து என் ஹஸ்பண்ட விட என்னோட கெரியர் எனக்கு ரொம்ப முக்கியம். என் ஹஸ்பண்ட விட என்னோட டேலண்ட்ட நான் வெளியில காட்டுறது எனக்கு ரொம்ப முக்கியம். நான் என்னோட வாழ்க்கைய பத்தி நான் தீர்மானிக்கணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னாங்கன்னா, அவங்க கண்டிப்பா விலகி தான் நிக்க முடியும். இவர நீங்க வந்து இல்ல, இல்ல இதுதான் சரி அப்டின்னு இவர ஒத்துக்க வைக்கிறதும் முடியாது. அதே மாரி இந்த பொண்ணையும் இல்ல, இல்ல அவர் எதிர்பார்க்கிறது சரிதாம்மான்னு இவங்கள ஒத்துக்க வைக்கிறதும் முடியாது. என்னோட விஷயம் ஒரே ஒரு விளக்கம் மட்டும் தான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நீங்க வெளியில போகும்போது மேடம் இல்ல நான் வெளியில போணுங்கிறதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, நான் இந்த கெரியர்ல நல்லா இருக்கேன். நான் நல்லா சம்பாதிக்கிறேன். இது என்னோட பேஷன்னு. நான் சரியான ஒரு விஷயத்த தான் பண்றேன். இந்த சரியான விஷயம் நான் வளரும்போது அவருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனரீதியா அவரு பாதிக்கப்படுறாரு. ஆனா என்னால இத நிறுத்திக்க முடியுமா அப்டின்னா, எனக்கு வந்து என் வாழ்க்கையெல்லாம் கீழ தரம் தாழ்த்தி இவரு கூட வாழணுங்கிறதுக்கு என்னால இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க என்னால முடியல. அப்டிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு செப்பரேஷன் தான் முடிவா இருக்க முடியும். இவங்க 2 பேரையும் கண்டிப்பா நம்மளால மாத்த முடியாது. ஆனா, நாங்க கேட்கிற விஷயம் என்னன்னா, "உனக்கு எது இம்பார்ட்டன்ட்ங்கிறத நீ முடிவு பண்ணு." எனக்கு கெரியர் தான் இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, நீ கெரியர் தான் முடிவு பண்ண முடியும். இல்ல எனக்கு வந்து ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். இந்த கெரியர என்னால பாத்துக்க முடியாது. இது இது தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டா, நீங்க ஃபேமிலி தான் பாத்துக்க முடியும். ஆண் மனச மாத்திட முடியுமா அப்டின்னா, அவங்க முடியாதுன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்க மாத்த முடியாது. அதே மாரி பெண் ஒரு விஷயத்த முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்க அவங்கள மாத்த முடியாது. மாத்தவே முடியாத ஒரு விஷயத்துக்காக நம்ம உட்கார்ந்து போராடிட்டு இருக்க முடியாது. அப்ப அங்க 2 பேரும் சுமூகமா வெளியில போயி, அவங்க அவங்களோட வாழ்க்கைய பாருங்க அப்படிங்கிறது தான் ஒரு முடிவா இருக்க முடியும். பட் நெறைய பெண்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க கல்யாணத்தின் போது அவங்க இருக்கக்கூடிய மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையில கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மாற்றம் வருது. ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது இருந்த சமூகத்துல, பெண்கள் எல்லாம் வேலைக்கு போற ஒரு சமூகத்த அவங்க பார்க்கல. ஒரு 10, 15 வருஷத்துல பெண் முன்னேற்றத்துல நம்ம ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டோம். திடீர்னு ஆல் அ சடன் வந்து எல்லாமே பெண்களுக்கு வந்து பெண்கள் நெறைய இடத்த ரீச் பண்ணிட்டாங்க. அப்ப வீட்ல உட்கார்ந்திருக்கிற பெண்களுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, எனக்கும் பாட்டு பாட தெரியுமே! அவங்க பாடி இப்ப பெரிய பாடகர் ஆயிட்டாங்கல்ல. அப்ப எனக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. நானும் பாடி இங்கேருந்து போட்டு நானும் அந்த இடத்த ரீச் பண்ண முடியுமா? அப்டின்னு அவங்க ட்ரை பண்றாங்க. என்ன தவறு இதுல? இப்போ இந்த ஆண்களோட சமூகம்க்கு என்ன அப்டின்னா, நீ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுல்ல. நீ வீட்ட நல்லா பார்த்துட்டு இருந்த. நான் வெளியில போனேன், சம்பாதிச்சுட்டு வந்தேன், வீட்ல குடுத்தேன். நீ வீட்ட நல்லா அழகா பார்த்துக்கிட்ட. ஒரு அழகான ஒரு ஃபேமிலிய நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆல் அ சடன் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நீ வெளியில போற. நீ வெளியில போகும்போது என்ன ஆகுது அப்டின்னா, நீ என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்ற இந்த ஃபேமிலிக்காகன்னு. ம். பட் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கேன். நான் காலைல 10 மணிக்கு வேலைக்கு போவேன். நான் சாயந்திரம் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். நான் ஃபுல்லா டயர்டா வருவேன். நான் வந்த உடனே ரெஸ்ட் எடுப்பேன், தூங்கிட்டு இருப்பேன். இப்படி தான் நான் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லைஃப்ல இருந்தேன். இந்த நாங்கிறது தான் இப்ப விமென்க்கு அண்டர்கோ பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை. நான் இன்னொரு குடும்பத்திலேருந்து சாக்ரிஃபைஸ், காம்ப்ரமைஸ் பண்ணி உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நீ எனக்காக ஏன் சின்ன சின்ன விஷயங்கள விட்டுக் குடுக்கக் கூடாது? என்னோட முன்னேற்றத்துக்கு பின்னாடி நீ ஏன் நிக்கக் கூடாது? என்னுடைய தகப்பனாரா இருந்தா, என்னுடைய பிரதரா இருந்தா எனக்கு நிப்பாங்க. உனக்காக தானே கல்யாணங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் உன்ன நம்பி வந்தேன். நீ சுயநலமா நான் வேலைக்கு போணும். அ வீக்கெண்ட் ஆனா நான் என் ஸ்போர்ட்ஸோ, இல்ல வேற ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா, அப்ப எனக்கு என்ன ஃபேட்டா? இப்ப நான் என்ன மெஷினா? குழந்தைய பெத்துட்டு, வீட்ல இருந்துட்டு, உங்க பேரண்ட்ஸ பார்த்துட்டு, இதே சைக்கிள்ல இருக்கிறதுனால தானே நெறைய பெண்கள் மன ரீதியா இது பண்ணி, அது வேற மாதிரி தவறான கனெக்ஷன்ஸ்குள்ளலாம் போகுது. இது ஒரு பெரிய டிபேட்டுக்கான ஒரு விஷயமா தாங்க பார்க்க முடியும். பட் ஆனா, இதற்கான சொல்யூஷன் நாளைக்கு காலையில கிடைக்குமான்னா, கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா, இது எதனால வருது அப்படின்னா, ஒரு தனியா பெண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நினைக்கிறது சரிதான். இந்த பக்கம் ஒரு ஆண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதிர்பார்க்கிறதும் சரிதான். ஆனா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணும்போது,
இவங்களால இவங்க விஷயத்த விட்டு கொடுக்க முடியல, இவரால இவர் விஷயத்த விட்டு கொடுக்க முடியலங்கிறது தான். பட் ஆண்கள் இப்ப சில விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முன்ன மாதிரி வந்து வேலைக்கு போகவே கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் இல்ல. பட் இப்போ எனக்கு சில கேஸஸ்ல நான் பார்த்தேன். அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருந்தா, வேலைக்கு போற பொண்ணு வேணும்னு தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராரு. இப்போ ஆல் அ சடன் அவள வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. "என்னப்பா ஏன் நீங்க திடீர்னு சொல்றீங்க?" அப்படின்னா, "இல்ல மேடம் இப்ப வந்து என்னன்னா, வீட்ல வந்து பார்க்கிறதே இல்ல. அவங்க அதிகபட்சமான டைம் வந்து ஆஃபீஸ்க்கு தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதிகபட்சமான டைம் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ட்ரீட்டுக்கு போறேன்னு சொல்லி வெளியில போயிடுறாங்க. அப்ப வீட்ட கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு. இந்த வீட்ட கவனிக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள் தான் இப்ப இருக்கிற டைவர்ஸ்க்கான மிகப்பெரிய காரணமா நான் பார்க்குறேன். எதனாலன்னா, முன்னாடி வந்து பெண்கள் வீட்ட பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்கள் வெளில போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பெரிய பேலன்ஸ் இருந்த மாரி இருந்தது. இப்ப பெண்களும் வெளியில போறாங்க. அப்ப வீட்ட பார்த்துக்க ஆள் கிடையாது அங்க. நீ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்கள் கிட்ட கேட்குறாங்க. பட் ஆண்களுக்கு வந்து ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண இவ்வளோ நாள் நீ தானே பார்த்துக்கிட்டு இருந்த. இப்போ இத நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்னால இவ்வளோ தான் ஷேர் பண்ண முடியும். ஆனா ஆண்கள் பார்த்துக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம பெண்கள் என்ன நினைக்கிறோம்னா, நம்ப ஆண்கள் வெளியில பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல் ஃபேமிலிய பெண்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப பெண் வெளியில போகும்போது பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப ஃபுல் ஃபேமிலிய நீயே பாரு. எல்லா வேலையும் நீயே பாரு. அங்க பகிர்ந்து எடுத்துக்கிறதுக்கான மனசு அங்க இல்ல. சரி இத நீ பாரு, இத நான் பார்க்குறேன்னு. அப்படியே இத நீ பாருன்னு நம்ம ஒரு விஷயத்த அவங்களுக்கு அலோகேட் பண்றோம் அப்படின்னாலும், அந்த விஷயத்த அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா, பண்ணி பழக்கம் இருக்கவங்களுக்கு தான் அது கரெக்ட்டா வரும். சில நேரங்கள்ல அவங்க பண்ண முடியல அப்படின்னாலும், எதிர்பார்ப்பு எங்க நிக்குது அப்படின்னா, நான் என்ன மாதிரி என் குழந்தைய பார்த்துப்பேனோ, அதே மாதிரி நீ பார்த்துக்கணும். நான் என்ன மாதிரி என் குழந்தைக்கு ஃபுட் குடுத்தேனோ, அதே மாதிரி நீ ஃபுட் குடுக்கணும். நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, இந்த இந்த இடத்துல நீங்க ஆண்களுக்கு வேல வைங்க. ஆனா, அவங்க வேல பார்க்கும்போது, அத அவங்க இஷ்டத்துக்கு செய்ய விட்டுருங்க. அவங்க வேல பார்க்கும்போது, "இல்ல, இல்ல. இத நான் இவ்ளோ நாள் இப்டி தானே பார்த்தேன். அதே மாதிரி நீயும் பாருன்னு" கணவன நீங்க நிர்பந்திக்கும்போது தான் இந்த பிரச்சனையே வருது. அவரு ஃபுட் செய்ற ஸ்டைலே வேறையா இருக்கும். அவரு குழந்தைக்கு ஃபீட் பண்ற ஸ்டைலே வேறையா இருக்கும். அவரு குழந்தைய எழுப்புற ஸ்டைலே வேற மாரி இருக்கும். ஆனா, நம்ப எப்படி எழுப்புறோமோ, அதே மாரி நம்ம கணவனும் போய் நம்ம குழந்தைய எழுப்பணும் அப்படின்னு நீங்க நெனைக்காதீங்க. ஸ்டைல் வேறையா தான் இருக்கும். ஸோ பிரிச்சு குடுக்கும்போது, அவரு ஸ்டைல்ல அந்த வேலைய செய்ய விட்டுருங்க. என் ஸ்டைல்ல தான் நீங்க செய்யணும்னு சொல்லி நிர்பந்திக்காம இருந்தா நடக்கலாம்னு நெனைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்லி இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, என்னோட கெரியர், என்னோட வளர்ச்சி, என்னோட விருப்பம், என்னோட பேஷன் அத நோக்கிய பெண்களோட பயணம் தான் இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா வழிவகுக்க போகுது. பெண்கள வீட்லயே உட்கார வச்சிருந்தா கண்டிப்பா இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கு அது வழிவகுக்காது. ஆனா, பெண்கள் வெளியில வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அதனால சில பிரச்சனைகள் வீடுகள்ல வரதான் செய்யும். அத நம்ப தான் பேலன்ஸ் பண்ணி குடுக்கணும். கணவர் ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறாரு. இந்த நேரத்துல ஒரு தடதடன்னு இருக்கும்ல. 2 பேரும் போறோம். இங்க குழந்தை தள்ளாடுவான். என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்னு தெரியாது. அத 2 பேருமா கணவனும், மனைவியுமா சேர்ந்து அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன தேடி போகணும். ஆனா, நம்ப அப்ப என்ன நெனைக்கிறோம் அப்டின்னா, "நீ எனக்கு இத ஒத்துக்கலையா? நான் இத பண்ண மாட்டேன். நீ எனக்கு இத ஒத்துக்கலையா? நான் இத பண்ண மாட்டேன்னு" 2 பேரும் இந்த குழந்தையில கான்சன்ட்ரேட் பண்றதில்ல. இந்த இன்ஸ்டிடியூஷன்ல கான்சன்ட்ரேட் பண்றதில்ல. இவங்க கரியர்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இவர் கரியர்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றாரு. அந்த தவறை மட்டும் தான் நம்ம உணரணும்னு நெனைக்கிறேன். தனியா ஒரு பெண்ணோட முன்னேற்றத்த தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவங்க முன்னேற்றம் எல்லா வகையிலயும் இந்த நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி உதவ போகுதுங்கிறதுல மாற்றம் இல்ல. ஆனா, அங்க வெளியில போய் பண்ணும்போது, நம்பளுக்கு வீட்ல சில டியூட்டீஸ் இருக்குல்ல, அத நம்ப தான் எடுத்துக்கணும். நம்ப தான் அத பண்ணணும். ஹஸ்பண்ட் வெளியில போய் வொர்க் பண்றதுல கண்டிப்பா அது வீட்டுக்கும் உதவ போது, நாட்டுக்கும் உதவ போது. ஆனா, அவருக்கும் டுவர்ட்ஸ் த ஹவுஸ் அந்த வீட்டை நோக்கிய ஒரு கடமை இருக்கு. அந்த கடமைய அவரும் சரிவர செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல தீர்வா இருக்க முடியும். அருமை. ஏன்னா ஃபேமிலி கோர்ட்ல தினம் தினம் வித்தியாசமான நெறைய பலவிதமான கேஸஸ் பார்க்குறீங்க. அது பிரிவினை. இப்போ வந்து அந்த பிரிவினைய தடுக்கணும், சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியே உங்ககிட்ட எழுப்பப்பட்டது. தொடர்ந்து நெறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி.